வேதனைக்கு பின்னும் இருக்கிறது வெற்றி என்பதை நிரூபித்து காட்டினார் பிரபல தேசிய வாலிபால் விளையாட்டு வீராங்கனையான அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா 1988ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். இவர் பட்ட மேற்படிப்பை முடித்து சட்டக்கல்வியும் கற்றவர். மத்திய அரசின் தொழில் பாதுகாப்பு படையில் சேர்வதற்காக தேர்வு எழுத 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 11 லக்னோவிலிருந்து ரயிலில் டெல்லிக்கு சென்றார். அவருடைய பை மற்றும் தங்கச்சங்கிலியை பறிக்க கொள்ளையர்கள் முயன்றபோது அதை எதிர்த்ததால் ரயிலிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு தண்டவாளத்திற்கு அருகில் விழுந்தார். அப்போது அவருடைய இடது கால் மட்டும் தண்டவாளத்தின் மீது இருந்ததால் எதிரில் வந்த மற்றொரு ரயில் அந்த காலின் மீது ஏற முற்றிலுமாக செயலிழந்தது. இவருடைய நிலையை கணக்கில் கொண்டு ரயில்வே அமைச்சகம் இவருக்கு வேலை வழங்கியது. இருப்பினும் தான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற தீவிரத்துடன் செயற்கை காலை பொருத்தி கொண்டார். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரியும் ஆர்வத்தோடு உத்தரகாசியில் உள்ள நேரு மலையேறுதல் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார். முதலில் அருணிமா செயற்கைக்கால் உதவியுடன் 2012இல் தீவு சிகரத்தில் ஏறினார். பிறகு 52 நாட்கள் கடின மலையேற்றத்துக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு மே 21 எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்து எவரெஸ்ட் உச்சியை அடைந்த முதல் பெண் மாற்றுத்திறனாளி என்ற பெருமையையும் பெற்றார். இவருடைய நிலையை பாராட்டி இந்திய அரசு 2015இல் இவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. அருணிமா சின்ஹா அடுத்த இலக்கு 7 கண்டங்களிலும் உள்ள 7 உயரமான சிகரங்களையும் ஏறுவதாக இருந்தது. ஆசியா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள 6 சிகரங்களையும் 2014இல் ஏறினார். பிறகு ஜனவரி 4, 2019 அன்று அண்டார்டிகாவில் 7வது சிகரத்தை ஏறி உலகில் 7 கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களும் ஏறிய முதல் பெண் மாற்றுத்திறனாளி என்ற பெருமையையும் பெற்றார். குற்றுடன் குலையுமாக இருந்த தேசிய வாலிபால் விளையாட்டு வீராங்கனை சாவின் விளிம்பிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு எழுந்து உலகின் பல்வேறு சிகரங்களை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளி பெண்மணி என்ற பெருமையை பெற்றதை பார்க்கும்போது நம்முடைய சிரமங்கள் எல்லாம் ஏமாற்றம் என்று தோன்றுகிறது. எப்படி அருணிமா சின்ஹாவின் தீரச் செயல். வாழ்க வளமுடன்.